ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, வார்டன் வெர்சஸ் கஸ்டம் கோலம்ஸ்னு ஒரு மாடு தான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ மாதிரி கைஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த செஸ்ஸில் தான் கைஸ் எல்லா கோலம்ஸோட ஸ்பானேக்கும் இருக்குது. நம்ம ஒவ்வொரு கோலம் வெர்சஸ் வார்டன் ஃபைட் பார்ப்போம் கைஸ். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து எல்லா கோலம்ஸும் சேர்ந்து எத்தனை வார்டனால் சமாளிக்க முடியுதுன்ட்டு அதையும் பார்ப்போம் கைஸ். இப்போ வாங்க கைஸ், ஃபஸ்ட்டு 5 எடுத்துகிட்டு போவோம். ஓக் கோலம், கிளாஸ் கோலம் இருக்குது கைஸ், ஏ கோலம், கோபல் ஸ்டோன் கோலமு, ஸ்னோ கோலம் தான் கைஸ். இந்த 5 தான் ஃபஸ்ட்டு ஃபைட் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த இடத்த வந்து நானாக தான் கைஸ் ஒயிட் கான்கிரீட்டை வச்சு சும்மா பாக்ஸ் மாதிரி கட்டினேன், சும்மா ஃபைட் பண்ணுறதுக்காக. வாங்க இப்போ ஃபஸ்ட் நம்ம வார்டன் ஸ்பான் பண்ணிடலாம் கைஸ். ஓக் கோலமுக்கு பார்த்தீங்கன்னா 50 HP, அதே வார்டனுக்கு 500 HP கைஸ். அசால்ட்டாக 2 ஷாட்டில் அடிச்சிட்டான். வாங்க கைஸ், அடுத்து நம்ம ஃபஸ்ட் இதை வந்து ஹீல் பண்ணிடலாம் கைஸ். மாப் ஹீலர்னு ஒரு ஸ்டிக்கர் இருக்குது, இதை வச்சு ஹீல் பண்ணிட்டோம்னா ஃபுல் ஹெச்பி வந்துடும். அப்போ தான் இது ஒரு ஃபேர் கேம் மாதிரி இருக்கும். இப்போ கிளாஸ் கோலம் வந்து ஸ்பான் பண்ணிடலாம் கைஸ். ஓகே, இப்போ கிளாஸ் கோலம் வந்து அடிச்சிட்ருக்காங்க கைஸ். வார்டன் வந்து வேற எங்கேயும் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன், அதனால் அடிக்கவே மாட்டான். ஒரு அடியில் செத்துட்டாங்க கைஸ் கிளாஸ் கோலம். வார்டன் ஓவர் பவர்டு தான். இப்போ ஃபஸ்ட்லேருந்து ஒரு வார்டன் ஸ்பான் பண்ணிடலாம் கைஸ். ஹீல் பண்ணுறதுக்கு ஸ்பானே பண்ணிடலாம். ஹே கோலம் ஸ்பான் பண்ணிடலாம் கைஸ். ஓகே, தெரியாமல் 2 ஸ்பான் பண்ணிட்டேன். மாப் கில்லர் வச்சு ஜஸ்ட்டு டேப் பண்ணால் டை ஆயிடுவாங்க கைஸ். ஓகே, இப்போ ஹே கோலம் வெர்சஸ் வார்டன் கைஸ். ஓகே, வார்டன் அன்பீட்டபிளாக இருக்கான். ஜஸ்ட்டு 3 ஷாட்டில் எந்த கோலம் வந்தாலும் இப்போ வரைக்கும் அடிச்சிட்ருக்காங்க கைஸ். ஓகே, இப்போ இது கோபல் ஸ்டோன் கோலம் இறக்கி பார்ப்போம் கைஸ். 70 HP இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹேர் கோலமை விட்டுட்டு ஹீலே பண்ணாமல் தான் கைஸ் இப்போ ஸ்பான் பண்ணேன். ஆனால் வந்து அசால்ட்டாக அடிச்சிட்டான். ஸ்னோ கோலமே சேர்த்து அடிச்சிட்டான் கைஸ். வார்டன் ஓவர் பவர்டு தான். வாங்க கைஸ், அடிச்சுட்டு இப்போ நம்ம அடுத்த ஒரு 5 கோலம்ஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே, அடுத்த இந்த 5க்கு உள்ளே வச்சிடலாம் கைஸ். மோசி கோலம், கோல்டன் கோலம், டிஎன்டி கோலம்ஸ் இருக்குது கைஸ். அதுக்கப்புறம் லாப்பீஸ் கோலம், ரெட் ஸ்டோன் கோலம், டிஎன்டி கோலம் கடைசியாக செக் பண்ணுவாங்க கைஸ். ஒரு வேளை வெடிச்சிட்டானா இந்த இடம் வேஸ்ட்டாக போயிடும், கஷ்டப்பட்டு கட்டியிருக்கேன். ஓகே, மாசி கோலம் எடுத்துடலாம் கைஸ். மாசி கோபல் ஸ்டோன் கோலம். வார்டனை இறக்கிடலாம். ஓகே கைஸ், வார்டனை எப்படியா இருந்தாலும் தோக்கடிக்க முடியாது இவனால். இப்போ கோல்டன் கோலம் ஸ்பான் பண்ணுவாங்க கைஸ். கோல்டன் கொஞ்சம் ஃபராக இருப்பான்னு நினைக்கிறேன். ஓகே, நான் ஹீலே பண்ணல மாசி கோபல் ஸ்டோன் கோலம் கூட. ஓகே, தெரியாமல் வாங்கிட்டேன் கைஸ். மாப் கில்லர் வச்சு கொண்டுருவோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்லேருந்து ஸ்பான் பண்ணிக்கலாம் கைஸ். டிஎன்டி கோலம் வேண்டாம் கைஸ், அது அவன் வெடிச்சிட்டானா ஃபஸ்ட்லேருந்து கட்டணும். கடைசியாக வச்சுக்கலாம் கைஸ். ஓகே, லாப்பீஸ் கோலம் ஸ்பான் பண்ணிடலாம். ஒரு ஹெச்பி போயிடுச்சு கைஸ், இருந்தாலும் ஹீல் பண்ணிக்குவோம், ஏன்னா ஃபேராக இருக்கணும். வார்டனையும் ஸ்பான் பண்ணிடுவோம் கைஸ். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இந்த டைம் வார்டன் தான் ஜெயிப்பான். சொன்ன மாதிரி ஜெயிச்சிட்டான் கைஸ். வார்டனுக்கு இதில் ஈஸி வின். ரெட் ஸ்டோன் கோலமே இறக்கி விடலாம் கைஸ். வார்டன் இருக்கிறது ஓவர் பவர்டு மாப்பணும், இதுலேருந்தே தெரியுது கைஸ். இவ்வளோ கஷ்டம் கோலம் அசால்ட்டாக தோப்பிடிச்சிருச்சு. வாங்க கைஸ், அடுத்த 5 எடுத்துகிட்டு போவோம். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு அடுத்து வர 5 எக்கு தான் வந்து பவராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்மளோட ஓஜி அயன் கோலம் எக்கு, அப்புறம் எமரால்டு எக்கு, அப்சோடியன் எக்கு, டைமண்ட் எக்கு, நெதரைட் எக்கு கைஸ். ஓகே, அயன் கோலம் எப்படி இருந்தாலும் அடிச்சிடுவோம், அது நம்மளுக்கே தெரியும். அதுக்கப்புறம் இருக்க நாளுமே ஓவர் பவர்டான கோலம் எக் கைஸ். ஹீல் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, அயன் கோலம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் கைஸ். 100 HP அயன் கோலமுக்கு, அதுக்கு 500 HP. எப்படி இருந்தாலும் வார்டன் தான் கைஸ் ஜெயிக்கும். ஓகே, அசால்ட்டாக 3 ஷாட் தான் கைஸ், 3 அடியில் கொண்டுறது. ஓகே, இதை ஹீல் பண்ணிடலாம். இப்போ அப்சோடியன் கோலம் கைஸ். என்னடா வார்டன் ஸ்டன் ஆகிட்டான், ஒரு அடி கூட திருப்பி அடிக்க மாட்டேறான் கைஸ். ஒரு அடி கூட லிட்டரலி அவன் திரும்பி அடிக்கலை. பக் ஆகிட்டானு எனக்கு தெரியல கைஸ். வார்டன் ஸ்டன்னான தருணம்.
என்னென்னு தெரில கைஸ், அவள் ஏதோ பக் ஆகிட்டான்னு நினைக்கிறேன். மூளையிலே வச்சு அடித்து முடிச்சிட்டான் கைஸ். ஓகே, இந்த இதை வந்து அடிக்கிறாங்க கைஸ். இப்போ வார்டன் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அடிச்சிட்டாங்க கைஸ். வார்டன் 2 OP. ஓகே, எமரால்டு கோலம் எடுத்துருப்போம் கைஸ். ஓகே, ஃபுல் ஹெச்பி ஆயிடுச்சு. 150 HP கைஸ் எமரால்டு கோலமுக்கு. ஓகே, இன்னும் அடிக்க மாட்டான் வார்டன், என்னன்னு தெரில. ஓகே கைஸ், கொண்டுட்டான். டைமண்டு கோலம் இறக்கும் கைஸ். இந்த டைம் டைமண்ட் கோலம் ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹீலே பண்ணல நான் வார்டனுக்கு. இந்த டைமும் கோலம்ஸ் தோற்றுருச்சுன்னா வாய்ப்பே இல்லை வேறு எந்த கோலம் ஜெயிக்கிறதுக்கு. ஹீலே பண்ணாமல் ஜெயிச்சிச்சு கைஸ். ஹீலே பண்ணாமல் ஜெயிச்சு 200 HP இருக்குது வார்டனுக்கு. ஓகே, நம்ம வார்டனுக்கு ஹீல் பண்ணிடுவோம். ஏன்னா இப்போ வந்து எவ்வளோ ஹெச்பி இருக்குது, டைமண்ட் கோலம் அடித்தான்னு பார்த்துடலாம் கைஸ். ஃபுல் ஹெச்பியில் இருக்குது. ஓகே கைஸ், நம்மக்கிட்டே வராங்க. எவ்வளோ ஹெச்பி இருக்குது வார்டனுக்கு? 362 இருக்குது கைஸ். அப்போ கண்டிப்பாக வேறு எந்த கோலம்னாலையும் வார்டன் தோக்கடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, திருப்பி ஹீல் பண்ணிக்கலாம் கைஸ். இந்த டைம் நம்ம நெதரைட் கோலம் ஸ்பன் பண்ணுவோம். நெதரைட் தான் இருக்கிறதுலே OP. இந்த கோலமே அடிச்சிட்டோன்னா வேறு எந்த கோலமும் இல்லை கைஸ். அடுத்து பெட்ராக் கோலம் ஒன்று தான் இருக்குது. அதுதான் கோலம் வம்சத்தோட மானத்தை காக்க போகிற ஒரே கோலம் எனக்கு தெரிஞ்சு பெட்ராக் கோலம் தான் கைஸ். எந்த கோலம்னாலையும் வார்டன் தோக்கடிக்க முடியல. இருக்கிறது ஒரே ஒரு கோலம் தான். வாங்க அந்த பெட்ராக் கோலம் எடுத்துகிட்டு வந்துடலாம் கைஸ். ஓகே, கண்டிப்பாக அந்த டைம் எனக்கு தெரிஞ்சு பெட்ராக் கோலம் ஜெயிச்சிடும்னு நினைக்கிறேன். நம்புவோம். நாங்கள் 1 HP போட்டிருக்கு பெட்ராக் கோலமுக்கு. சரி, இன்ஃபினிட்டின்னு நினைக்கிறேன். இன்ஃபினிட்டியை ரெசம்பிள் பண்ணுற மாதிரி ஒன்றுக்கு போட்டிருக்காங்க. ஒரு அடியில் அடிச்சாச்சு கைஸ். ஹெச்பி ஆனால் செமையாக குறைச்சிருக்கு. ஆனால் ஒரே அடியில் தோக்கடிச்சிச்சு பெட்ராக் கோலமை. ஓகே, ஏதோ டெவலப்பர்ஸ் பண்ண மிஸ்டேக்குன்னு நினைக்கிறேன். ஹெச்பி 1ன்னு சரி தெரியாமல் செட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். ஆனால் டேமேஜ் டீல் பண்ணுறது நல்லா கொடுக்குது. ஆனால் அது ஹெச்பி ரொம்ப கம்மியாக இருக்குது கைஸ். ஓகே, இதை கில் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து போயிட்டு இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட்டு 5 எக்கு எடுத்துடலாம் கைஸ். பவர்ஃபுல்லான ஒரு 5 கோலம்ஸ் வெர்சஸ் வார்டன் பார்ப்போம். ஓகே, இதான் இருக்கிறதுலே எனக்கு தெரிஞ்சு டாப் 5 பவர்ஃபுல் கோலம்ஸ்னு நினைக்கிறேன். இந்த 5 எடுத்துடலாம் கைஸ். பெட்ராக் கோலம் வந்து டேமேஜ் நல்லா கொடுக்குதுன்றதுனால எடுத்துக்குவோம். ஓகே, ஸ்ட்ராங்கஸ்ட் 5 கோலம் சேர்ந்தாது ஒரு வார்டன் அடிக்குமான்ட்டு பார்த்துடலாம். எமரால்டு கோலம், அப்சைடியன் கோலம், டைமண்டு கோலம், நெதரைட் கோலம், அப்புறம் வந்து ஒரு பெட்ராக் கோலம் கைஸ். உங்களுக்கு தான் இருக்கிறதுலே பவரும் ஹெச்பி அதிகமாக இருக்குது. ஒரு வார்டன் ஸ்பான் பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்சு கோலம்ஸ் ஜெயிச்சிடும். ஏன்னா டாப் 5 இதுலேயும் கோலம் தோற்றுச்சுன்னா வாய்ப்பே இல்லை கைஸ். வார்டன் 2 OP. ஸ்டில் இப்போயுமே எல்லா கோலமே அடிச்சிருக்கான். அதனால் ஓவர் போர்டு தான். இப்போயே தோக்கடிக்கிறானான்னு பார்ப்போம். ஓகே, 2 கோலம் செத்துருச்சு. ஓகே கைஸ், டைமண்ட் கோலமுக்கு 1 HP தான் இருக்குது. பெட்ராக் கோலமுக்கு 1 HP தான் இருக்குது. பெட்ராக் கோலம் வந்து அதை டார்கெட் பண்ணாதனால அது தப்பிச்சிருச்சு கைஸ். அப்போ பெட்ராக்கையும் டைமண்டையும் கணக்கில் எடுக்கலைன்னா அப்சர்டியன் கோலம் 1 மட்டும் தான் கைஸ் இருந்திருக்கு. ஓகே, 2வது கோலம் விட்டால் செத்துட்டாங்க எல்லாருமே. இப்போ ஒரு கோலம் இந்த டாப் 5 தாங்குது கைஸ். ஓகே, இந்த டைம் வந்து எல்லா கோலமையும் இறக்கி எத்தனை வார்டனால் அந்த எல்லா கோலமையும் சமாளிக்க முடியுதுன்னு பார்ப்போம் கைஸ். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகே, எல்லாத்தையும் மேக்ஸிமம் எடுத்துட்டேன். ஓகே கைஸ், எல்லாத்தையும் ஸ்பான் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு இந்த டைம் கண்டிப்பாக ஒரு 3 வார்டனாக தேவைப்படும்னு நினைக்கிறேன். ஏபி கோலம், TNT கோலமே தெரியும் ஸ்பான் பண்ணிடலாம் கைஸ். லாப்பிஸ் கோலம், பெட்ராக் கோலம், நெதரைட்டு, டைமண்ட் கோலம், அப்சர்டியன் கோலம், எமரால்டு கோலம். ஓகே, எல்லா கோலமையும் ஸ்பான் பண்ணிடலாம்.
அயன் கோலமு, கிளாஸ் கோலம், ரெட் ஸ்டோன், கோல்டனு, மோசி, அதுக்கப்புறம் வந்து கோபல் ஸ்டோன் கோலம் எல்லா கோலமே ஸ்பான் பண்ணிட்டேன் கைஸ். இப்போ வார்டன் எனக்கு கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு 3 வார்டனாவது வேணும். ஏன்னா எல்லா கோலம்ஸுமே இங்கே தான் இருக்குது. ஓகே கைஸ், ஒரு 3 வார்டன் மட்டும் ஸ்பான் பண்ணுவோம். சென்டரில் ஸ்பான் பண்ணுவோம் கைஸ் ஓரளவுக்கு. ஓகே 3 ஸ்பான் பண்ணியிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக கோலம் வம்சாவளிகள் தான் ஜெயிக்கும்னு நான் நினைக்கிறேன். கோலம் பரம்பரடா. ஓகே, கிட்டத்தட்ட கோலம்ஸ் தான் முக்கால்வாசி செத்துருச்சு. பவரான கோலம்ஸ் மட்டும் தான் கைஸ் ஃபைட்டில் இருக்குது. ஆனால் 3 வார்டனுமே உயிரோட தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வார்டன் தான் ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கோலம்னு. ஓகே, ஒரே ஒரு கோலம் தான் கைஸ் இருக்குது. நான் தறிட்டு தான் நினைக்கிறேன். இல்லை, இது அப்சோடியன் கோலம். பாருங்க கைஸ், ஒரு பையன் சைட்லேருந்து வரான், ஸ்னோ கோலம். ஓகே, இந்த ஃபைட்டோட வின்னர் கண்டிப்பாக 2 வார்டன் உயிரோடு இருக்குது. 3 வார்டனை கூட இத்தனை கோலம் சேர்ந்து சமாளிக்க முடியல. என்ன காய்ஸ் இது? கோலம் பயலுக்கடான்னு சொல்லலான்னு பார்த்தேன், சான்ஸே இல்லை போல். ஓகே, இது 2த்தையும் கொண்டுருவோம். ஃபஸ்ட்லேருந்து ஸ்பான் பண்ணுவோம் கைஸ். இந்த டைம் அட்லீஸ்ட் 2 வார்டனையாக சமாளிக்குதான்னு பார்ப்போம். எனக்கு நம்பிக்கை இருக்குது 2 வார்டனையாக சமாளிக்கும்ன்ட்டு. 2 வார்டன் கூட சமாளிக்கலைன்னா கோலம் வேஸ்ட்டு தான் எனக்கு தெரிஞ்சு. பெட்ராக் கோலம் மட்டும் பவரில் இருந்திருக்கணும். ஃபுல் ஃபார்ம் தான். அப்புறம் கண்டிப்பாக அடுத்த டைம் நான் பெட்ராக் கோலம் இருக்கிற மாதிரி ஒரு மாடை போடுறேன் கைஸ். பெட்ராக் கோலம் இல்லாமல் கோலம் பரம்பரையே இல்லை அந்த மாதிரி. ஓகே, திருப்பி எல்லா கோலமே ஸ்பான் பண்ணுவோம். இந்த டைம் கண்டிப்பாக 2 வார்டனை ஸ்பான் பண்ணி கோலம்ஸ் ஜெயிக்க வைக்கிறோம். பெட்ராக் கோலம் நல்லா டேமேஜ் கொடுக்குது. ஓகே, எல்லாம் ஸ்பான் பண்ணிட்டோமா? ஓகே, டைமண்ட் கோலம் இல்லை, அப்சோடியன் கோலமு, எமரால்டு கோலம் எல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் கைஸ். கரெக்டாக இருக்கா? ஓ, தெரியாமல் 2 ஸ்பான் பண்ணிட்டேன். மாப் கில்ல திருப்பி எடுக்கணுமா? இது வேறு மாற்றி மாற்றி சர்ச் பண்ண முடியல கைஸ். ஓகே, மாப் கில்லர் எடுத்துருவோம். ஓகே, எங்கே இந்த எமரால்டு கோலம் தப்பிச்சிருச்சு கைஸ். இந்த இருக்குது, கில் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ 2 வார்டன் ஸ்பான் பண்ணுவோம் கைஸ். இப்போ சொல்லுவோம் கைஸ், கோலம் பயலுக்கடா. ஓகே, கோலம் தான் கைஸ் ஜெயிக்கும் எனக்கு தெரிஞ்சு. கண்டிப்பாக 2 வார்டன் தான் இருக்குது. ஓகே, பாதி டீம் இங்கே வந்துட்டாங்க, பாதி டீம் அங்கே போயிட்டாங்க கைஸ். கரெக்டாக 2 மூலையில் அடிச்சிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட பாதி கோலம்ஸ் காலி கைஸ். இப்போ சொல்கிறேன், இந்த டைம் கோலம் ஜெயிச்சதுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிடணும் கைஸ். ஓகே, ஒரு வார்டன் செத்துருச்சு. இன்னும் ஒரு வார்டன் தான் கைஸ் இருக்குது. இந்த வார்டன் செத்துருச்சு கைஸ். கோலம் தான் ஜெயிச்சிச்சு. நான் சொன்ன மாதிரி மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ் இந்த வீடியோவுக்கு. ஓகே, இப்போ நம்ம வச்ச போட்டியோட ரிசல்ட்டில் 2 வார்டனை சேர்ந்து எல்லா கோலம்ஸும் சேர்ந்து அடிக்க முடியுது கைஸ். கோலம்ஸ் அதோட வின்னரு. ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். மறக்காமல் பெல் ஐக்கானை ஆலில் போட்டுருக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய் கைஸ்.